பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். தேர்தலெலாம் முடிஞ்சு இப்போ முதலமைச்சர்கள்லாம் அநேகமாக எல்லா மாநிலத்துக்கும் வந்துட்டாங்க, கேரளாவை தவிர. காங்கிரஸ் இன்னும் அங்கே நிறையா உள்ள அவங்க வச்சு பிரச்சனை போயிட்டுருக்கு. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 5 மாநில தேர்தலில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக உலகமே பார்த்தது, எல்லாருமே பார்த்தது வெஸ்ட் பெங்காலுடைய தேர்தல். அதில் ஒரு மெஜாரிட்டி ஷார்ட்டெல்லாம் இல்லாமல் வெஸ்ட் பெங்கால் மக்கள் 207 சீட்டு, கிட்டத்தட்ட 70% சீட்டை கம்ப்ளீட்டாக பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு அசுர மெஜாரிட்டியில் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்தான் நமக்கு பங்களாதேஷோட எல்லையை கொண்ட மாநிலம். ஹைலி போலரைஸ்டு பாலிட்டிக்ஸு, இந்தியாவிலேயே அதிகமாக வயலன்ஸ் இருக்க பாலிட்டிக்ஸும் வெஸ்ட் பெங்கால் தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷோடைய இந்த டிஸ்டர்பன்சஸ், சைனா உட்பட நம்மளுடைய எல்லா எதிரிகளுக்குமே, அட்வர்சரிஸ்க்குமே நம்மளுடைய ஈஸ்ட் அப்படின்றது வல்னரபுளாக தெரியுது. அதை வச்சு தான் நிறையா அவங்க பிளான் பண்ணாங்க. கடந்த ஒரு வருடத்தில் எத்தனை பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டாங்க, கிராஸ் பார்டர்லேருந்து இன்ஃபில்ட்ரேட் ஆனது, இந்தியாவுக்கு எதிராக ஆக்டிவான குரூப்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இதுக்கு வந்து ப்ரைமரியாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் இன்னும் ஃபென்ஸ் அப்படின்ற அந்த ஃபென்ஸ் வந்து நிறுவப்படலை. இதுக்கு மாநில அரசு நிலம் கொடுக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஸோ இப்போது 2 வகையான ரியாக்ஷனை பார்ப்போம். இப்போது சுவந்த அதிகாரி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அவர் போட்ட 2-3 ஃபஸ்ட்டு கேபினெட் மீட்டிங்கில் அவர் போட்ட உத்தரவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 45 நாளுக்குள்ள பிஎஸ்எஃப்க்கு தேவையான அந்த நிலத்தை வழங்கணும் அப்படின்றது தான். ஸோ பார்டர் ஃபென்சிங் இனிமேல் ஃபுல் ஃப்ளெஜ்டில் போகுது அப்படின்றத பார்க்குறோம். 600 ஏக்கர் நிலம், இதோடைய அக்யூசேஷனும் அவங்க ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட பேசி அதுக்கு உண்டான தொகையை கொடுத்து அந்த நிலத்தை வாங்குவாங்க. ஸோ இப்போது வெஸ்ட் பெங்காலுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே ஒரு பார்டரில் 569 கிலோமீட்டர் ஓப்பனாக இருக்குது. யார் வேணால் இங்கேருந்து இங்கே போகலாம், இங்கேருந்து இங்கே போகலாம். 3000க்கும் அதிகமான என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் இருக்குது. இந்த 569 கிலோமீட்டரை கம்ப்ளீட்டாக வேலி போட்டு, பேரியர் போட்டு ஃபென்ஸ் பண்ணுறதுக்கான முன்னெடுப்பை எடுத்துட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதுக்கு ரியாக்ஷன் உடனடியாக எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷோடைய வெளியுறவுத்துறை ஆலோசகர் ஹுமாயூன் கபீர் அவர்கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் இஸ் நாட் அஃப்ரைட் ஆஃப் பார்ப்டு ஒயர், வேர் வி நீட் டு டாக் வி வில் டாக். நாங்கள் வந்து இந்த ஃபென்ஸை பார்த்து அச்சப் பண்ண மாட்டோம், இந்த வேலியை பார்த்து எங்கே பேசணுமோ அங்கே பேசுவோன்ட்டு. நம்ம இல்லையே நம்ம ஃபென்ஸ் பண்ணுறதுக்கு இவங்க ஏன் அச்சப்படணும், இல்லை இவங்க ஏன் கொந்து எழுதிக்கணும் அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். பங்களாதேஷோடைய ஹோம் மினிஸ்டர் சலாவுதீன் அகமது சொல்லும்போது என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் கார்ட்ஸ், பங்களாதேஷோடைய பிஜிபி பார்டர் கார்ட்ஸ், அவங்களுடைய பிஎஸ்எஃப் ஈக்குவலன்ட்டு, அவங்கள வந்து உச்சபட்சமான அலர்ட்டில் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்றது. இப்போ இதே சமயத்தில் மிசோராமில் ஒரு ஊடுருவல் நடக்குது, பங்களாதேஷிகள் ஊடுருவுறாங்க, பிஎஸ்எஃப் எச்சரிக்கிறாங்க. இந்த எச்சரிக்கை மீறி ஊடுருவதனால 2 பங்களாதேஷிகள் அங்கே வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க பிஎஸ்எஃப்னால. அந்த இடத்துல பிஎஸ்எஃப்க்கும் பார்டர் கார்ட்ஸ் பங்களாதேஷுக்கும் ஒரு பெரிய கன்ஃபரன்டேஷன் நடக்குது. இதை செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எல்லை தாண்டி ஒரு நாட்டுக்குள்ளே வர்றது, அவங்கள லெஜிட்டிமேட் முறையில் தடுக்கிறதுக்கும், மீறி ஊடுருவனா அவங்கள வந்து சுடுறதுக்கும் எல்லா நாடுகளுக்கும் உரிமை இருக்குது. அமெரிக்காவும் பண்ணுறதை நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபென்சிங் டிஸ்பியூட் கிடையாது, மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது நம்மளுடைய ஈஸ்டர்ன் சைடில். அந்த மாற்றம் அப்படின்றது கம்ஸ் வித் அ காஸ்ட். ஸோ ஒரு பெரிய ஒரு ரப்பிங், ஒரு சின்ன ஒரு லெவலில் உரசல் கூட நம்ம பங்களாதேஷோட எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்த இந்தியா பங்களாதேஷ் ரிசெட் பண்ணுறோம் அப்படின்றது சிலிகுடியோட செக்யூரிட்டி டாக்டரினும் இங்கே தான் இருக்குது, சைனாவோடைய என்சர்க்கிள்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியும் இங்கே தான் இருக்குது, இந்தியாவுடைய வடகிழக்கோட செக்யூரிட்டி ஆர்கிடெக்சரும் இங்கே தான் இருக்குது, நம்மளோட டெமோகிராஃபிக் சேஞ்சை அட்ரஸ் பண்ணுறதும் இங்கே தான் இருக்குது, ஏற்கனவே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இல்லீகல் பங்களாதேஷிகளை வெளியேற்றதும் இங்கே தான் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே மைய பிரச்சனையாக புள்ளியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மையப்புள்ளியாக இருக்கிறது வெஸ்ட் பெங்கால் தான். ஸோ இந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ பங்களாதேஷ் அவங்களுடைய பார்டர் ஃபோர்ஸை அலர்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ நிச்சயமாக அவங்க இந்த ஃபென்சிங்க்கு உண்டான வேலையை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு எதிர்ப்பை காமிப்பாங்க. சில இடங்களில்
பிஎஸ்எஃப்பும் பிஜேபியும் மோதுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அவங்க கொஞ்சம் டீஃபியண்ட்டான டோனில் பார்க்குறாங்க. மேபி அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகு இந்த ஃபென்சிங் ஆரம்பிக்கணுமா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அரசாங்கமும் இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறாங்க. இதை ஜமாத் இஸ்லாமி போன்றாங்க இருக்கக்கூடிய ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக உள்ள அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் டிப்ளமேட்டிக் லாங்குவேஜை ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா இந்த ஸ்டேட்டில் இன்னொரு டைனமிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பங்களாதேஷ் அங்கே வெஸ்ட் பெங்கால் முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக பல முறை கருத்துக்கள் தெரிவிப்பாங்க. இந்த சப் நேஷனலிசம் அப்படின்றது இருக்கக்கூடாது. பட் நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறீங்க, உங்களுடைய இந்தியாவுடைய ஒரு அஸ் அ நாடாக அவங்க வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கும் அவங்களுக்கு எல்லையில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் அது அரசியலில் ஒரு பண்பாடாக இல்லை ஒரு கல்ச்சராக நம்ம பார்ப்போம். இப்போ இலங்கையோடைய பிரதமர் ஏகேடி அவர்கள் கூட இங்கே நம்மளுடைய முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு அந்த வாழ்த்து செய்தி தெரிவிச்சிருந்தார். பட் அதுக்கு மேலே நீங்கள் நேரடியாக ஒரு மாநில அரசோட பேச்சுவார்த்தையில் இறங்குறது இல்லை அரசியல் லெவலில் ஒரு இண்டிகேஷனை கொடுக்கறது அப்படின்றது சரியாக இருக்காது. ஸோ அந்த வகையில் பங்களாதேஷ் இப்போவும் மத்திய அரசு அப்படின்றது தான் அவங்க இந்தியாவை டைரெக்டாக டீல் பண்ணணும் அப்படின்றதான் பார்க்குறாங்க. ஏன்னா இனி பங்களாதேஷ் வெஸ்ட் பெங்காலில் டீல் பண்ண முடியாது, மாநில அரசுலையுமே பிஜேபி கிட்ட தான் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இது கேபினட் டிவிஷன், கேபினட்டோடைய முடிவு, அவங்க பதவியேற்று ஃபஸ்ட்டு முடிவே தான். ஸோ இப்போது பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்துக்கும் உள்ள பார்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2116 கிலோமீட்டர். இதில் 566 கிலோமீட்டர் இன்னும் ஓப்பனாக இருக்குது. இதற்கான நிலத்தை கையகப்படுத்தி 15 வருடமாக ஆட்சியில் இருந்த வெஸ்ட் பெங்கால் ஆட்சியில் இருந்த மம்தா பானர்ஜி அவர்கள் கொடுக்கல. இப்போது அந்த டெசிஷனை 45 நாளுக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாநிலம் அந்த ஸ்டேட் வர்சஸ் சென்ட்ரல், அந்த சப் நேஷனலிசம், அந்த ரீஜனல் ப்ரைடை அதிகமாக எடுக்கக்கூடிய மாநிலம். ஆயுஷ்மான் பாரத்ன்னு சொல்லக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுடைய ஹெல்த் ஸ்கீம், இந்த 5 லட்ச ரூபா நமக்கு இருக்கக்கூடியது, அது எதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ அதை அலோவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பிஎன்எஸ்ன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கிரிமினல் லாஸ், அதை அப்ளிகபிள் பண்ணாமல் இருந்தாங்க. சென்சஸ் சர்க்குலர் பாஸ் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இந்த மாநிலம் அப்படின்றது தனியாக ஒரு ட்ராக்ல இயங்கிக்கிட்டு இருந்தது. இப்போ தேசிய நீரோட்டத்தில் ஃபுல்லாக இயங்க போகுது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2216 கிலோமீட்டர் பார்டரில் 569 கிலோமீட்டர் அப்படின்றது வெஸ்ட் பெங்காலில் மட்டும் இருக்குது. ஸோ இந்த இடத்த முதல்ல நம்ம ஃபென்ஸ் பண்ணணும். வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோராம் இந்த எல்லா மாநிலங்கள்லையுமே இப்போது பிஜேபி அரசாங்கம் நேரடியாக ஆண்டுட்டு இருக்காங்க. இல்லை அவங்க ஒரு கூட்டணி ஆட்சியில் இருக்காங்க. ஸோ கிளியர் கட்டாக இது நம்ம ஒரு பெரிய அட்வான்டேஜாக பார்க்குறோம். ஸோ லீகலாக டிப்ளமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 75 இந்தியா பங்களாதேஷோடைய ஜாயின்ட் கைட்லைன்ஸு இதில் என்ன ஒரு அந்த டைமில் நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒப்பந்தப்படி எல்லையிலேருந்து 150 யார்டுக்குள்ளே ஃபென்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது. இன்டர்நேஷ்னல் பவுண்டரியிலேருந்து 150 அடி, அதாவது 137 மீட்டர் வரைக்கும் நீங்கள் ஃபென்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற போது இப்போது எல்லை கோடிலிருந்து 137 மீட்டர் இந்தியாவுடைய எல்லையில் நம்ம ஃபென்ஸ் பண்ண போகிறோமா, இல்லை இதை அடித்து நகர்த்திட்டு நாங்கள் எல்லை கோட்டில் தான் ஃபென்ஸ் போடுவோன்னு போகிறோமா அப்படின்றது 2 விதமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ப்ட் ஒயர் ஃபென்ஸ்னோட நாளையிலேருந்து இவங்க தப்பிச்சு உள்ளே வர முடியாதுன்றது கிடையாது. ஃபென்சிங் அப்படின்றது ஒரு டிட்டரண்ட். விவசாய தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் ஃபென்சிங் பண்ணுவாங்க, பட் அதை மீறியும் உள்ளே வருவாங்க. ஸோ இந்த இடத்துல பங்களாதேஷ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, எல்லை கோட்லேருந்து இந்த 137 மீட்டருக்குள்ளே நீங்கள் ஃபென்சிங் பண்ணிங்கன்னா அது அக்ரிமெண்ட்டை மீறினது, அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபென்சிங் இந்த முறை நம்ம பண்ண போகிறது ஸ்மார்ட் ஃபென்சிங். இது வெறும் கம்பி வேலி மட்டும் கிடையாது. இதில் பார்ப்ட் ஒயர்ஸ் இருக்கும், இதில் சென்சர்ஸ் இருக்கும், இதில் கேமரா இருக்கும். ஸோ அவங்களுடைய துருப்புகளை நம்ம கண்காணிக்கிறதுக்கு இதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கன்சர்ன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இந்த 150 மீட்டர் ஜோன்லேயே இருக்குது, இந்த 137 மீட்டர் ஜோன்லேயே இருக்குது. ஸோ நிலம் கையகப்படுத்துறது அப்படின்றது ஒரு மாதிரி இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் முன்னெடுத்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை போட்டு தான் இதை பண்ண வேண்டியது அப்படின்னு பார்க்குறோம். இப்போது இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் கால்குலஸ் என்ன? ஃபஸ்ட்டு பிஜேபியோட எலெக்ஷன் ப்ராமிஸில் இந்த ஃபென்ஸை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ டொமஸ்டிக்காக அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்டை கொடுக்கும். வெஸ்ட் பெங்காலில் மட்டும் கிடையாது, பீகார்லேயும் இதனோட தாக்கம் இருக்கும், அஸ்ஸாம் மற்றும் 7 வடகிழக்கு மாநிலங்கள்லையுமே. அதே மாதிரி நம்மளோட நார்த் ஈஸ்ட் செக்யூரிட்டிக்கு
நீங்கள் நார்த் ஈஸ்டில் ஃபுல்லாக வேலையை போட்டுட்டு இங்கே ஓப்பனாக விட்டீங்க அப்படின்னா இந்த வழியாக நாங்கள் தாண்டி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா டெமோகிராஃபிக்கில் இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச பங்களாதேஷ் தேர்தலையுமே பிப்ரவரியில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்திய எல்லை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அதிகமாக ஜெயிச்சது ஜமாத்தி இஸ்லாம் சொல்லக்கூடிய அவங்களோட ரேடிக்கல் பார்ட்டி. அது நமக்கு வந்து ஒரு அலாமை வந்து கொடுக்கணும். ஏன்னா சிலிகுடிக்கு மிக அருகில் இந்தியாவுக்கு எதிராக சித்தாந்த ரீதியாக நம்மளை வந்து ஒரு எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு ரேடிக்கல் கட்சி ஆட்சியில் இருக்கிறது, அங்கே வந்து எம்பிக்களாக இருக்கிறது அப்படின்ற போது அந்த மக்களுக்கும் அந்த மைண்ட் செட் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்குறோம். அதே மாதிரி பஹல்காமுக்கு பிறகு நம்மளுடைய எதிரிகள் நம்மளுடைய ஈஸ்ட்டை வந்து குறிவைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வகையாகவும் பார்த்தோம்னா இந்த ஃபென்சிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ லீவரேஜ் இருக்குது நம்மக்கிட்ட. ஏன்னா இப்போவும் பெட்ரோல் டீசல் இந்தியாவை நம்பி தான் அவங்க இருக்கிறாங்க. குடிமை நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தையை முடித்து ஃபென்சிங்கை கொண்டு போகிறது ஒரு சரியான ஒரு இதுவாக இருக்கும். நாளைக்கு நம்மளுடைய இஸ்ரேல் ஈரான் போரெல்லாம் சரியாயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய அந்த லீவரேஜ் அப்படின்றது சற்று கம்மியாகும். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் புது கவர்மெண்ட்டு, புது போஷர், நேஷனலிஸ்டிக் கவர்மெண்ட், பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்தியாவுக்கு ரொம்ப அடங்கி போனாலும் அந்த கவர்மெண்ட்டுக்கு லோக்கலாக ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது ஜமாத்தே இஸ்லாமி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எதிர்த்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்களுக்கு அதுவும் பிரச்சனை. ஏன்னா ஃபியூவல், பெட்ரோல், டீசல், மின்சாரம் மற்றும் காய்கறியிலேருந்து விவசாய பொருட்கள்லேருந்து எல்லாத்தையுமே அவங்க இந்தியாவை சார்ந்து தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு இடத்துல ஒரு இதாகுன்னு போவோம். ஸோ இதில் டிஸ்டர்ப்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். எலிஃபண்ட் இந்த ரூம் அப்படின்றது சைனா தான். ஏன்னா சைனா பங்களாதேஷோடைய உறவு அப்படின்றது ரொம்ப டீப்பன் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல அவங்க வந்து ஒரு ட்ரோன் பிளானையும் இந்தியன் பார்டர்களில் கொண்டு வராங்க. ஸோ நமக்கு போடக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபென்சிங் எல்லாமே கிளியர் கட்டாக ஒரு சைனாவை வந்து ஒரு புஷ் பண்ணக்கூடியது, எல்லையை நோக்கி வரக்கூடிய சைனாவை ஒரு புஷ் பண்ணக்கூடிய வேலையை இந்தியா பண்ணும். ஸோ இப்போதைக்கு 2500 பேர் கடந்த ஒரு இடத்துல புஷ் அவுட்டுன்னு சொல்லி இந்தியாவிலேருந்து நம்ம வெளியேற்றி இருக்கோம். இதில் வந்து பங்களாதேஷ் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஏன்னா பங்களாதேஷ் டீப்பாக இந்தியாவோட ட்ரேடில் இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இத்தனை லட்சக்கணக்கான பங்களாதேஷிகளை வெளியேற்றும் போது இதுவரை இந்தியா பார்க்கல. அதாவது கடைசியாக 71 யுத்தத்தப்போ கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் அதிகமான பங்களாதேஷிகள் இந்தியாவில் இருந்தாங்க. இந்திரா காந்தி அவர்களை பார்த்து அதன் பிறகு அவங்க திரும்ப அனுப்பிச்சாங்க. பட் இப்போ இந்த டைனமிக்ஸ் நிறையா சேஞ்ச் ஆகிருக்கு, ஜியோ பொலிட்டிக்கலாக நிறையா பார்க்குறோம். ஸோ இந்த உள்ளே வரக்கூடியதை தடுக்கிறதுக்கான முதல் வேலையை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய இல்லீகல் இமிகிரண்ட்ஸை வெளியில் அவங்க நாட்டுக்கு திரும்ப அனுப்புறதுக்கான வேலையை முன்னெடுக்கணும். எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். பட் ஒரு மேஜர் டிசிஷனை இப்போ நம்ம கிளியர் கட்டாக ஈஸ்ட்டில் பார்க்குறோம். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.